Good afternoon students. Now I am going to teach difference between oxidation and reduction. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் அதுக்கு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் ஒன்று பார்த்துடலாம் ஓகேங்களா நம்ம படித்த டெஃபினேஷன்ஸில் தான் இருக்குது அதே தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அடிஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இது த்ரீயும் எதோட ஃபினாமினா ஆக்சிடேஷனல் ஃபினாமினா இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக நமக்கு ரிடக்ஷன்ஸில் ஃபார்ம் ஆகும் என்னாகும் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் additions of hydrogen and gain of electron. So, இது ஒரு small difference between இது நமக்கு ஒரு 2 மார்க்குக்கோ 4 மார்க்குக்கோ கேட்டால் இது நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஓகேங்களா கண்ணா அடுத்தது oxidizing agents and reducing agent இது ஒன்றும் இல்லை கண்ணா இந்த oxidizing agent அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணும் ஓகேங்களா அந்த ரியாக்ஷன் சீக்கிரமாக நடக்கிறதுக்காக ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களாம்மா substances which have the ability to oxide other substances are called oxidizing agents இப்போ இந்த oxidizing agent அப்படின்றப்ப இந்த ஒரு substance வந்து சீக்கிரமாக ஆக்சிடேஷன் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் கொஞ்சம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு இம்மாரலாக ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் ஓகேங்களா இந்த சப்ஸ்டன்ஸ் நடக்கிறப்ப என்ன ஆகும் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னாகும் ரிமூவ் ஆகும் ஓகேங்களா லாஸ் ஆகும் ஸோ எலக்ட்ரான் ரிமூவ் ஆகக்கூடியதை வந்து இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஸோ இவங்களுக்கு இன்னொரு பேர் என்னென்னா எலக்ட்ரான் அக்செப்டார் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் அக்செப்டார் ஏன்னா இந்த இடத்துல இந்த ஆக்சிடேஷன் நடக்கிறப்ப என்ன ரிமூவ் ஆகுது ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகுது அந்த லாஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸை இவங்க இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இதனால அவங்களுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் அக்செப்டார் அப்படின்னு ஒரு பேர் ஓகேங்களா கண்ணா இந்த இடத்துல அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படியே காமிக்கிறேன் There are also called the electron acceptor. இந்த oxidizing agent ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் அக்செப்டார் ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆகுது எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆகுது ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ்க்கு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிறப்ப இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால தான் இதுக்கு பேர் இன்னொரு பேர் எலக்ட்ரான் அக்செப்டார் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா H2O2 அப்படின்னா ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு இந்த H2O2ஓட கெமிக்கல் ஃபார்முலா வந்து ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு அடுத்து MnO4 அப்படின்னா பெர்மாங்கனேட் MnO4 மைனஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னது நெகட்டிவ் சார்ஜ் அப்ளை ஆயிருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா கண்ணா அப்போ எலக்ட்ரான்ஸோட ஆடிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இதுக்கு என்ன வந்து பெர்மாங்கனேட் அப்படின்னு சொல்கிறோம் CrO3 அப்படின்றது குரோமியம் ட்ரை ஆக்சைடு அடுத்தது Cr2O7 மைனஸ் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே மைனஸில் தான் இருக்கும் ஏன்னா இங்கே என்ன ஆகுது எலக்ட்ரான் லாஸ் ஆகுது ஸோ இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இவங்களாம் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஓகேங்களா கண்ணா இந்த Cr2O7 மைனஸ் அப்படின்றது டைக்ரோமேட் ஓகேங்களா இவங்க எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கான குட் எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்களை எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறதுனால தான் இவங்களுக்கு எலக்ட்ரான்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களாம்மா ஏன்னா இவங்க ரிமூவ் பண்ணுறாங்க ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸில் ரிமூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் லாஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால தான் இவங்களை எலக்ட்ரான் அக்செப்டார் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களாம்மா அடுத்தது போகலாங்களா substances which have the ability to reduce other substances ஓகேங்களா ஒரு சப்ஸ்டன்ஸ்னால இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது ரெடியூஸ் ஆகுது அந்த ரியாக்ஷன்ஸில் என்ன ஆகுது ஹைட்ரஜன் லாஸ் ஆகுது எலக்ட்ரான் கெயின் ஆகுது ஹைட்ரஜன் லாஸ் ஆகாது இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட் ஆகுது ஆக்சிஜன் என்ன ஆகுது ரிமூவ் ஆகுது ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகுது ரெடியூஸ் ஆகுது ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ரிடக்ஷன் ரியாக்ஷன்னு சொல்கிறோம் ஸோ அந்த ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஏஜென்ட் என்ன அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட் ஓகேங்களா இந்த இடத்துல என்ன ஆகுது எலக்ட்ரான் வந்து கெயின் ஆகுது
அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் அவங்களுக்கு எலக்ட்ரான்ஸை சப்ளை பண்ணுறாங்க. அப்போ தான் என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸை கொடுக்குறப்ப தான் அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, ஃபாஸ்ட்டாக வந்து மோட்டிவேட் பண்ணுது, ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு அதை மோட்டிவேட் பண்ணுது. இப்போ தான் நான் சொன்னேன், ஏஜென்ட் அப்படின்னாலே ஒரு ஆக்ஷன்ஸை வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் தான் அவங்க ஏஜென்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரியாக்ஷனுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸை வந்து அவங்க சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டோனார்ஸ். இதுக்கு பேர் என்னது, எலக்ட்ரான் டோனார்ஸ். இந்த இடத்துல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கிறப்ப என்ன ஆகுது, ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது, ஹைட்ரஜன் ஆட் ஆகுது, எலக்ட்ரான் கெயின் ஆகுது. ஓகேங்களாக்கண்ணா, இந்த இதை மறக்கக்கூடாது, கன்ஃபியூஷனும் ஆகக்கூடாது. ஓகேங்களாம்மா. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம். இப்போ நான் ஃபுல்லாக ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். சப்ஸ்டன்சஸ் விச் ஹாவ் த எபிலிட்டி டு ரெடியூஸ் அதர் சப்ஸ்டன்சஸ் ஆர் கால்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். They are also called as electron donors. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு எலக்ட்ரான்ஸை வந்து டொனேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு எலக்ட்ரான் டோனார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல என்ன ஆகுது, ரியாக்ஷன் நடக்கிறப்ப வெளியாகக்கூடிய எலக்ட்ரான்ஸை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. யார், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அவங்களே வந்து என்ன சொல்கிறோம், எலக்ட்ரான் அக்செப்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களாப்பா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். NaBH4 அப்படின்னா சோடியம் போரோஹைட்ரைடு. இவங்க வந்து யாருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டோட எக்ஸாம்பிள்ஸ். இவங்களாம் ரெடியூசிங் ஏஜென்ட்டை ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரியாக்ஷன்ஸில். ஸோ சோடியம் போரோஹைட்ரைட், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அண்ட் மெட்டல்ஸ் லைக் சில மெட்டல்ஸும் ஆட் ஆகுது. என்ன மெட்டல்ஸ், சில மெட்டல்ஸும் ஆக்ட் ஆகுது, ஆட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது, சில மெட்டல்ஸும் ஆக்ட் ஆகுது. என்னத்துக்காக ஆக்ட் ஆகுது, இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது. பெல்லோடியம், பல்லாடியம் அண்ட் பிளாட்டினம். பல்லாடியம் அண்ட் பிளாட்டினம் இதெல்லாம் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டி. பல்லாடியம் அண்ட் பிளாட்டினம். ஓகேங்களா கண்ணா, இதெல்லாம் யாருக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களாப்பா. இப்போ அடுத்தது இந்த ஆக்சிடேஷன் நம்மளோட டெய்லி லைஃப்பில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நம்மளோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மாவே வீட்டில் வச்சுருக்காங்களே இந்த பாத்திரங்கள்லாம் வாங்குறப்ப நல்லா புதுசாக இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாற ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நாள் என்ன ஆகுது, அப்படியே அதுவும் வந்து ஒரு ரஸ்டட் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஈவன் நம்ம வீட்டில் எவர்சில்வர் பாத்திரமாக இருந்தால் கூட அதில் கொஞ்சம் பிளாக்காக கொஞ்சம் ரஸ்டட் ஆன மாதிரி சில ஃபார்மேஷன் அந்த லேயரில் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அவுட்டர் லேயரில். அதுவும் ஒன் ஆஃப் த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா. த ஷைனிங் சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல் tarnishes due to the formations of respective metal oxide on the surfaces. என்னதான் நம்ம புதுசாக பாத்திரத்தை வாங்கினாலும் அது என்னாகுது, அந்த மெட்டல்ஸ் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி மெட்டலிக் ஆக்சைடு அந்த சர்ஃபேஸில் ஃபார்ம் பண்ணுது. கொஞ்ச நாள் என்னாச்சு, அரிக்கிற மாதிரி, கரோஷன் அப்படின்னு அரிக்கிற மாதிரி, கொஞ்சம் அப்படி அதே கொஞ்சம் டீப்பாக அந்த லேயர் ஃபார்ம் ஆக அந்த இடம் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த பிளாக் கலர் லேயர் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். ஓகேங்களா கண்ணா. அடுத்தது பாருங்களேன், த ஃப்ரெஷ்லி கட் சர்ஃபேஸ். ஃப்ரெஷ்லின்னு என்னது, ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணுற வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா அதுவும் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸில் பாருங்கள் அதுக்கு மேலே டர்ன் வந்து என்ன ஆகுது, ப்ரௌன் கலராக மாறும். அதே மாதிரி சில இது இருக்குது இல்லையா, பிரிஞ்சால், பொட்டேட்டோ, ஆப்பிள், அந்த மாதிரி சம் வெஜிடபிள்ஸ்லேயும் ஃப்ரூட்ஸ்லேயும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆகிறது கூட என்ன அப்படின்னா ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களாப்பா. த ஃப்ளஷி கட் சர்ஃபேசஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் turn brown after some time because of the oxidations of organic compound present in them. ஓகேங்களா. அதோட ரியாக்ஷன் ஆகிட்டு தான் என்ன ஆகுதுன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அங்கே நடந்ததுனால தான் அந்த ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்டில் இந்த ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரௌன் லேயராக ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு செகண்டு நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய செகண்ட் ஃபினாமினா. ஓகேங்களா. அடுத்தது த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இன் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இப்போ பாருங்களேன், மார்னிங் அம்மா சமைச்சிருக்காங்க, அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணலை, ப்ராப்பராக லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock 2 o'clockலாம் பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃபோல் ஸ்மெல், அதுலேருந்து ஒரு என்னது ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆகக்கூடிய ஒரு ஸ்மெல் வரும். என்ன காரணம் அப்படின்னா அது மைக்ரோ ஆர்கானிசத்தோட வேலையும் தான். பட் இது ஒரு அந்த ஃபுட்டோட இது அங்கே ஃபுட்டில் வந்து ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்ததுனால தான் அந்த ஃபுட்டு ஸ்பாயிலேஜ் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஓகேங்களா கண்ணா. த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இன் ஃபுட் மெட்டீரியல்ஸ் that
were left open for the long period is the responsible for spoiling of food. This is called rancidity. Rancidity என்னது ஃபுட்டு வந்து கெட்டு போகிறது. ஸோ அந்த ஃபுட்டு கெட்டு போகிறதும் எதோட காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த என்னது இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்டோட ரியாக்ட் பண்ணி தான் அந்த ஃபுட்டை வந்து ஸ்பாயிலேஜ் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நம்மளோட டெய்லி லைஃப்பில் எப்படிலாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு இது சில ஃபினாமினா மாதிரி சில இது மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா கண்ணா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பண்ணுறேன். ஓகேங்களாப்பா? தேங்க்யூ கண்ணா.